शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஸ்ருதி சூக்தி மாலா பரதத்தாச்சாரியர் பண்ணின இந்த ஸ்ருதி சூக்தி மாலை சிவதத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம். இது சதுர்வேத தாத்பரிய சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தோடு இந்த புத்தகத்துல இருக்கு. அந்த வியாக்கியானத்தையும் சேர்த்து படிச்சு இந்த ஸ்லோகங்களுக்கு நம்ம தாத்பரியம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வியாக்கியானத்துக்கு ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. கல்பாந்தே ஷமித திரிவிக்ரம மகா கங்காள பத்தஸ்புரச்சே அழிஞ்சிருக்கு, சரியா தெரியல. சியூத நிருசிம்ஹ பாணி நகர புரோதாதி கோலாமிஷா விஸ்வைகார்ணவதா விஹார முதிதௌ யௌ மத்ஸ்ய கூர்மாபுபௌ. கர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். தீ எப்படி இருக்குன்னு தெரியல, அதுவும் தெரியல சரியா எழுத்து. தீவரதாங்கதோ ஸ்யது சதாம் மோகம் மகாபைரவா. ஸ்லோகத்துல பூர புரியல, ஆனா இவ்வளவு தெரியுது. அந்த மகாபைரவர் சதாம் மோகம் ஸ்யது, ஸ்யது அல்லது அஸ்யது. ஸ்யதுன்னு சொன்னா ஷோ அந்த கர்மணி நாசயத்துன்னு அர்த்தம். மோகத்தை அந்த மகாபைரவர் நிவர்த்தி செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம் வரும். ஒரு எஸ்மார்க் ஒண்ணு போட்டிருக்கு, அதை பார்த்தா அஸ்யத்துன்னு இருக்கு. அஸ்யத்துன்னு சொன்னா வளக்கட்டும்னு அர்த்தம் வரும். பாக்கி பூரா அந்த எழுத்துக்கள்ல இன்னும் சில பல விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்து மெதுவா சொல்லணும். இஹகலு கலிகால கலனானந்தரம் அவைதிக ராத்தாந்த அனுசந்தான அவிசுத்த புத்தீன் விஸ்வ நிரீஸ்வரத்வ நிர்வாகக வைதிக ஆபாத மீமாம்சக கல்பித அனல்ப விகல்ப ஜல்ப ஸ்ரவணோன்விஷித கல்மஷ கலுஷீகிருத விருஷாங்க விஷய சேமுஷீகான் மனீஷிணः அனுக்ரஹீது காமः மகேஸ்வராம்ச அவதாராயமானः பதவாக்கிய பிரமாணஜ்ஞः ஹரதத்தாச்சாரியः சைவ வைதிக தந்திர விஸ்வாச காரணாய சைவ புருஷார்த்த பூரிணீம் சம்சார சாகர உத்தாரிணீம் பவைக பக்தி விபவ விதாரிணீம் பஞ்சாசதுத்தர சதஸ்லோகாத்மிகாம் ஈஸ்வர ஸ்ருதி சூக்தி மாலாம் சிகீர்ஷுः லக்ஷண பிரமாணாभ्यां हि वस्तुसिद्धिः इति न्यायेन तत् सिद्ध्यर्थम् अस्यां श्रुति सूक्तिमालायां प्रतिपिपादयिषितानि नमश्शेषित्व निरतिशयैश्वर्यत्वादि गुणकल्पना नारायणोपनिषदुदीरित उपास्यत्व गायत्री प्रतिपाद्यत्व क्रतुशेषित्वादि रूपाणि पंचलक्षणानि संगृह्णानः तद्विशिष्टत्वेन अनन्यसाधारणत्वात् अस्यैव आश्रयणीयत्वम् आह यस्मै नमः इति. ஒரு பெரிய அவதாரிக்கை வச்சிருக்காரு வியாக்கியாதா. அதாவது இப்போ உள்ள ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, கலிகால கலனானந்தரம், இந்த கலிகாலம் வந்த பிறகு அவைதிகராத்தாந்த அனுசந்தான அவிசுத்த புத்தி. இந்த ஜனங்கள் எப்படி இருக்கான்னு கேட்டா, அவைதிகமான சித்தாந்தங்களை அனுசந்தானம் செய்து அதனால கெட்டுப்போன புத்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். வேற சில பேர் வைதிக மீமாம்சகாலா இருந்தாலும் அவளுக்கு சிவபக்தி இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, விஸ்வ நிரீஸ்வரத்வ நிர்வாகக வைதிக ஆபாத மீமாம்சக கல்பித அனல்ப விகல்ப ஜல்ப ஸ்ரவண உன்மிஷித கல்மஷ கலுஷீகிருத விஷாங்க விஷய சேமுஷீகான் மனிஷின. அதான் புத்திசாலிக்கு தான் மனுஷினா பண்டித்தார்கள். ஆனா அவ எப்படி இருக்கான்னு சொன்னா, அவைதிகமான சித்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணினத்தாலே கெட்டுப்போன புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்திலே
ஈஸ்வரன் இல்லே அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வத்தை, விஸ்வம்னா பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மீமாம்சகால் இருக்காளாம். அது அவைதிக ஆபாத மீமாம்சக. வைதிக தான், வாஸ்தவத்துல வைதிகமா இருந்தாலும் ஆபாத மீமாம்சகால். இங்க குமார்ல பட்டர் சில மீமாம்சகால்னா நம்ம மீமாம்சைய லோகாயுதத்துக்கு கொண்டு போயிட்டா மறுபடியும் அந்த மீமாம்சைய ஆஸ்திக மார்க்கத்துல கொண்டு வரதுக்காக நான் புத்தகம் எழுதுறேன்னு சொல்லியிருக்கார். பிராயணைவகி மீமாம்சா லோகே லோகாயதி கிருதா தாம் ஆஸ்திக பதே கர்த்தும் அயம் யத்ர கிருதோமயா அப்படின்னு குமார்ல பட்டரே சொல்றார். அதனால நிரீஸ்வரத்துவவாதங்கள் எல்லாம் சொல்லி சில மீமாம்சக்கால் என்ன பண்ணிட்டானா, அவ கல்பனை பண்ணிருக்கா அனல்ப விகல்ப ஜல்ப, பல விதமா ஈஸ்வரனை கண்டனம் பண்ணி வச்சிருக்க. அதெல்லாம் கேட்டு அந்த ஜல்பத்தெல்லாம் சிரவணம் பண்ணினதுனாலே இவாளுடைய புத்தி கெட்டு போறதான். உன்மிஷித கல்மஷ, அதனால ஏற்பட்டப்பட்ட அசுத்தி தோஷத்தினாலே கலுஷீகிருத்தமாக, அதனால கெட்டு போன என்ன கெட்டு போயிருக்கு, விஷாங்ககான பரமேஸ்வரன், விஷாங்க விஷய சேமுஷீகான், பரமேஸ்வரன் விஷயத்திலே இவாளுடைய புத்தியானது கெட்டு கிடக்கு. அப்பேற்பட்ட மனிதர்களை மனுஷினஹா அனுகிரகித்து காம. இப்ப இவாளுக்கு அனுகிரகம் ஏற்படணும், பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் ஏற்படணும்னு சொன்னா இவாளுடைய இந்த கெட்ட புத்தி போகணும். அப்ப பரமேஸ்வரனுடைய பெருமை இவாளுக்கு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக மகேஸ்வர அம்ச அவதாராயமானஹா பதவாக்கிய பிரமாணஜ்ஞா ஹரதத்தாச்சாரிய. ஸ்ருதி சூக்தி மாலைங்கிற இந்த ஸ்தோத்திர கிரந்தத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறவர் ஹரதத்தாச்சாரியர். அவர் இந்த மகேஸ்வரனுடைய அம்ச அவதாரமாக, அவதாரம் போல இருக்காராம், அவதாராயமானக. அதே சமயத்துல பதவாக்கிய பிரமாணஜ்ஞா, அதாவது பதம்னா வியாக்கரண சாஸ்திரம், வாக்கியங்கிறது மீமாம்சா சாஸ்திரம், பிரமாணங்கிறது நியாயசாஸ்திரம். இந்த எல்லா சாஸ்திரமும் தெரிந்தவர் ஹரதத்தாச்சாரியர். அவர் இந்த ஸ்ருதி சூக்தி மாலை அப்படிங்கிற இந்த கிரந்தத்திலே விஷயத்தை சொல்ல போறார். அதுக்கு ஆரம்பத்துல பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் அஞ்சு லட்சணத்தோட பொருந்தினவராக இருக்கார் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்றார். அவரையும் சரணாகதி அடைவதாக மங்கள ஸ்லோகம் பண்றாருன்னு மேல அன்வைக்கிறது. இந்த ஸ்ருதி சூக்தி மாலை அவர் பண்ணியிருக்காரே, இந்த ஸ்ருதி சூக்தி மாலையோடைய விசேஷத்தை வரிசையா ஏகப்பட்ட விசேஷனம் போட்டு சொல்றார். சைவ வைதிக தந்திர விஸ்வாச காரணாக, சைவனா சிவபக்தர்கள், அதே மாதிரி வைதிகமான அந்த சிவபக்தர்கள் அவளுடைய அந்த தந்திரத்திலே, தந்திரம்னா அவளுடைய அந்த சித்தாந்தத்திலே விஸ்வாசம் ஏற்படுவதற்காக, விஸ்வாச காரணாய, அதை நம்புவதற்காக இவர் என்ன பண்றார், சைவ புருஷார்த்த பூரிணி, சிவபக்தாளுடைய அந்த அபீஷ்டத்தை, புருஷார்த்தத்தை பூரணம் பண்ணக்கூடியதானது இந்த ஸ்ருதி சூக்தி மாலை. அதாவது சிவோத்கர்ஷத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியது. சம்சார சாகர உத்தாரிணி, சம்சாரங்கிற இந்த சாகரத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து விடக்கூடியது. பவைக பக்த விபவ விதாரிணி, அதாவது பரமேஸ்வரனிடத்திலேயே உள்ள பக்தி இருக்கே, அந்த பக்தியுடைய மகிமையை வெளியில கொண்டு வர போறது, அதை பிரகாசப்படுத்தக்கூடியது. இப்படியாக இருக்கக்கூடிய 50 ஸ்லோகாத்மிகாம் 150 ஸ்லோகங்கள் கொண்ட ஈஸ்வர ஸ்ருதி சூக்தி மாலா. பூர்ணமான இந்த கிரந்தத்துடைய பேரு ஈஸ்வர ஸ்ருதி சூக்தி மாலா. பரமேஸ்வரனை பத்தின ஸ்ருதியில சொல்லப்பட்ட சூக்திகளுக்கு ஒரு மாலை கோத்து இவர் இந்த ஸ்ருதி சூக்தி மாலா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார். இந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் இந்த மங்களாச்சரணம் பண்றார். சிகீருஷு லக்ஷண பிரமாணாபியாம் ஹி வஸ்து சித்தி இது நியாயேன தத் சித்தியர்த்தம். எந்த ஒரு வஸ்துவும் சாதிக்கணும்னு சொன்னா அதுக்கு லட்சணம், அதுக்கு பிரமாணம், இது ரெண்டு இருந்தா தான் அந்த வஸ்து சித்தமாகும். அப்போ இது லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு நியாயம். இந்த நியாயப்படி தத் சித்தியர்த்தம், இப்பேற்பட்ட பெரிய காரியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கார். ஆக அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் இருக்குங்கிறத முதல்ல சித்திக்கணும். அந்த சித்திக்கிறதுக்காக அஸ்யாம் ஸ்ருதி சூக்தி மாலாயாம், இந்த கிரந்தத்திலே ஸ்ருதி சூக்த மாலை அப்படிங்கிற இந்த கிரந்தத்திலே
பிரதிபிபாதயிஷிதானி, எதெல்லாம் இவர் பிரதிபாதனம் பண்ணணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இருக்காரோ அந்த விஷயங்களை மங்கள ஸ்லோகத்திலேயே சங்கிரகமாக காமிக்கிறார். அது என்ன இங்க நிரூபணம் பண்ண போறார் அப்படின்னு கேட்டா, நமசேஷித்துவம். நமஸ்காரம் பண்ணினா யாருக்கு நமஸ்காரம் பண்றாலும் அவாதான் நமசப்தத்துக்கு சேஷி. பரமேஸ்வரனுக்கு தான் வேதத்திலே நமஸ்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால நமசப்தத்துக்கு சேஷித்துவம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனை சேர்ந்தது. இது ஒண்ணு. நிரதிசய ஐஸ்வர்யத்வாதி குணகல்பனா, அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவில்லாதது, நிரதிசயமாக இருக்கு, இத்தியாதி பல குணங்களுக்கு அவர் ஆஸ்பதமாக இருக்கார். இது ஒண்ணு. ரெண்டு, நாராயண உபனிஷத் உதீரித உபாசியத்துவ. நாராயண உபனிஷத்தே இந்த சிவனுடைய மகிமையத்தான் சொல்லி இவரைத்தான் உபாசிக்க சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், காயத்ரி பிரதிபாத்தியத்துவம் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும், காயத்ரி மந்திரத்துக்கு பிரதிபாத்திய அர்த்தமாக இருப்பது இந்த பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற விஷயத்தையும், கிரது சேஷித்துவம். இவா எத்தனை கிரதுகளை அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த கிரதுல போக்தாவாக இருந்துட்டு, போக்தான்னு சொன்னா அத பிரதானமான ஒரு தேவதையாக அதிதேவதமாக இருந்துட்டு இவர் தான் பரமேஸ்வரன் தான் எல்லாம் பண்றார் அப்படிங்கிற விஷயமும், இப்படியாக பஞ்சலக்ஷணானி சங்கிருந்தானம். இந்த 5 விஷயங்களை இந்த ஸ்ருதி சூக்தி மாலையில இதை சங்கிரகம் பண்ண போறார். தது விசிஷ்டத்வேனா, இப்ப சொன்ன இந்த 5 லட்சணத்தோடும் சேர்ந்து சுவாமி இருக்காருங்கிறத இந்த மங்கள ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். அனன்ய சாதாரணத்துவா. இப்ப 5 லட்சணமும் சுவாமிக்கு பிறந்திருக்குன்னு சொன்னா அப்ப இது வேறு யாருக்கும் வராத லட்சணம். அப்பேற்பட்ட அனன்ய சாதாரணம், வேற இன்னொருத்தருக்கு யாருக்கும் பொருந்தாதது. அதனால தசைவ ஆசிரியணீயத்துவம் ஆகா யஸ்மை நமஹான். அதனால அவர் ஒருத்தரை தான் நமக்கு ஆசிரியமானவர், அவரைத்தான் ஆசிரியிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த காரணங்களை கொண்டு காண்பிக்கிறார் முதல் ஸ்லோகத்திலே. யஸ்மை நமோ பவதி யஸ்ய குணா சமக்ராஹ நாராயணோபனிஷதா யத் உபாசனோக்தா யோனः பிரச்சோதயதி புத்திம் அதிக்ரதௌ யஹ தன் த்வாம் அனன்யகதிஹி ஈஸ்வர சம்ஸ்ரயாமி. ஹே ஈஸ்வரனே, துவாம் அகம் சம்ஸ்ரயாமி, உன்னை நான் ஆசிரியிக்கிறேன். அதாவது உன்னை நான் அண்டி இருக்கேன், என்ன காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். அனன்யகதிஹி தனக்கு விசேஷம், வேற கதி இல்ல நீ ஒருத்தனை தான் எனக்கு கதி அப்படிங்கிறதுனால நான் உன்னை ஆசிரியிக்கிறேன். ஒன்னுதான் ஆசிரியக்கிறதுக்கு காரணங்களை வரிசையா காண்பிக்கிறார். யஸ்மை நமோ பவதி. ஸ்ருதியில யாருக்கு நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கோ அதான் நமசேஷித்துவம்னு சொல்லி. நமஸ்காரம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா ருத்ராத்தியாயத்திலே நமஹா நமஹா நமஹான்னு சொல்லி பரமேஸ்வரனுக்குத்தான் சொல்லியிருக்கு. அதனால நமசேஷித்துவம் பரமேஸ்வரனுக்கு. யஸ்ய குணா சமக்ராஹா, அது மாத்திரம் இல்லை, எல்லா குணமும் பூர்ணமாக, குணபூர்ணத்துவம் சொல்றா, சமஸ்த கல்யாண குண சம்பந்தத்துவம், இந்த குணங்கள் எல்லாம் பூர்ணமாக எங்க இருக்குன்னு கேட்டா இவரிடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி நாராயணோபனிஷத்துன்னு சொல்றாளே, அந்த நாராயணோபனிஷத்திலே இந்த பரமேஸ்வரனைத்தான் உபாசிக்க சொல்லி இருக்கு. நாராயணோபனிஷதா எது உபாசனோக்தா. அதே சமயத்திலே நம்ம காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறோமே, அந்த மந்திர பிரதிபாத்தியனராகவும் இவர் தான் இருக்கார். யோனः பிரச்சோதயதி புத்தி, யார் எங்களுடைய புத்தியை தூண்டுகிறாரோ அந்த பரமேஸ்வரன். அதிக்ரதௌ யஹா, கிரதுவுக்கு ஈஸ்வரனாக சுவாமியாக யார் இருக்கிறாரோ அப்பேற்பட்ட உன்னை பரமேஸ்வரன் சொல்றார். தன் துவாம் அனன்யகதிஹி ஈஸ்வர சம்ஸ்ரயாமி. ஆக உன்னை பத்தி தான் வேதம் நமஸ்காரம், உனக்கு தான் வேதம் சொல்லியிருக்கு நமஸ்காரத்தை. நமஸ்காரம்ங்கிறது உன்னை சேர்ந்தது அப்படிங்கிறது வேதத்துல தெரியுது. எல்லா குணங்களும் உன்னிடத்துல பூர்ணமாக இருக்கு. நாராயணோபனிஷத்துல உன்னை பத்தி உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு. எங்களுடைய புத்தியெல்லாம் தூண்டக்கூடியவர் நீங்க தான். அதே சமயத்துல சர்வ கிரதுவுக்கும் போக்தாஜ பிரபுரேவச்ச அப்படின்னு சொன்னபடி சுவாமியாக இருக்கிறவர் இந்த பரமேஸ்வரன் தான். அதனால அந்த பரமேஸ்வரனை நான் ஆசிரிக்கிறேன். இது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். யஸ்மை நமஹா இது. நமஹானா நமஸ்காரஹா,
यस्मै यस्य सम्बन्धी भवति नमस्कारक्रियायाः अस्यैव अभिप्रेतत्वात् நமசா தத் சம்பந்தித்வம். அதாவது யாருக்கு நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கோ, யாருக்கு நமஸ்காரம் வருமோ அப்படின்னு சொல்லியிருக்கு. நமஸ்காரம்னா யாருக்கு பண்ணணும்? அஸ்யைவ நமஸ்கார கிரியாயாக அபிப்ரேதத்துவம். வேதத்திலே இந்த பரமேஸ்வரனுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணுங்கிறது தாத்பரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நமசா தத் சம்பந்தித்துவம், இந்த நமசப்தம் நமஹா நமஹான்னு வரக்கூடிய அந்த நமசப்தம் வந்து பரமேஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. யஸ்மை நமஸ்தஸ்மை த்வாம் துஷ்டன் நியுனஜ்மி இது மந்திரானுகரணார்த்தத்வாத் அனுகாரிய அனுகரணயோர் அபேத விவக்ஷயா நமஸ்வஸ்தி ஸ்வாஹா இத்தியாதினா யஸ்மை இது சதுர்த்தி. அதாவது வேதத்திலே யஸ்மை நமஹா தஸ்மை த்வாம் துஷ்டம் நியுனஜ்மி அப்படின்னு மந்திரவர்ணத்துல இருக்கா. யாருக்கு நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நமஸ்காரம் சொல்லப்பட்ட அந்த பரமேஸ்வரனுக்கு தான் நான் வந்து நியுக்தனாக இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இந்த மந்திரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது யஸ்மை நமோ பவதி அப்படிங்கிற இந்த பாகம். அது மாத்திரம் இல்லை, இங்க யஸ்மை நமஹா அப்படிங்கிற இடத்துல யஸ்மைன்னு எப்படி சதுர்த்தி வந்ததுன்னு ஒரு விசாரம். இந்த நமஹாங்கிறதுக்கு நமசப்தம்னு அர்த்தம் வச்சுட்டோம்னா அப்ப சதுர்த்தி வரப்படாது. ஏன்னா நமஸ்காரம்ங்கிற அர்த்தத்துல நமசப்தத்தை பிரயோகம் பண்ணும் போது அங்க சதுர்த்தி வரும். நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதாலம் வசத்யோகாச்ச அப்படிங்கிற சூத்திரத்தினாலே. ஆனா அந்த நமஹாங்கிற சப்தத்தை நம்ம அனுகரணம் பண்ணி இங்க சொல்லும் போது அந்த வராதே, அந்த சதுர்த்தி வர முடியாதேன்னு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அனுகரணம் அனுகாரியம் ரெண்டையும் அபேத விவக்ஷயா சதுர்த்தி. அனுகரணம்னா என்ன, அனுகாரியம்னா என்னன்னு புரியுதா? இது நமக்கு தெரியுது. இப்ப நமஹா அப்படிங்கிறது வேதத்துல சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதை நான் வந்து ஒரு சப்தத்தினால அனுகரணம் பண்ணணும்னா நமஹான்னு தான் சொல்லி அனுகரணம் பண்ணணும். நமஹான்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்போ நமஹாங்கிறதுக்கு நமஹாங்கிற சப்தம் தான் அர்த்தம். இப்ப அனுகாரியம் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்ட நமசப்தம். ஆனா இங்க சொல்லக்கூடிய நமசப்தங்கிறது அனுகரணம். அது எப்படி சொல்லியிருக்கோ அது அப்படியே எடுத்து சொல்றது. இங்க சொல்லும் போது நமஹான்னு சொல்லியிருக்கிற அந்த சப்தம் தான் அர்த்தம் எடுத்துக்கணும். சப்தத்தை எடுத்துக்கும் போது எப்படி சதுர்த்தி வரும் அப்படின்னு கேட்டா, அனுகரணமும் அனுகாரியமும் ரெண்டும் வேறில்லை ஒண்ணு அப்படின்னு வச்சுட்டோமானால், அப்படி அபேதத்தை வச்சுட்டோம்னா நமசப்த யோகத்துல சொன்ன சதுர்த்தி விபக்தியானது இங்கேயும் வர முடியும். ஏன்னா ரெண்டும் ஒண்ணு, ரெண்டுக்கும் பேதம் இல்லை, அபேதம் இருக்கு. அப்ப நமசப்த யோகத்திலே சதுர்த்தி வரும்னு சொல்லியிருக்கு, அதனால இங்க சதுர்த்தி வந்திருக்கு. இதனால என்ன கிடைக்கிறது? யஸ்மை நமோ பவதி அப்படின்னு சொன்னதுனாலே அனேன நமசேஷித்துவம் லட்சணமுக்தம். பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரியத்துவம். இந்த நமசேஷித்துவங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நமஸ்காரியத்துவம். யாருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டுமோ அவர் தான் நமஸ்காரிய அப்படின்னு சொல்றது. நமஸ்கரிக்கப்பட வேண்டியவர். நமசப்த சேஷித்துவம் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒன்னா வச்சுன்னு இப்ப சொல்றது. சமக்ராக சகலாக குணாக ஐஸ்வர்யாதய யத் சம்பந்தின. எந்த பரமேஸ்வரனுக்கு ஐஸ்வர்யாதி குணங்கள் சமக்கிரமாக இருக்கின்றனவோ அனேன என்ன தெரிகிறது? நிரதிசய ஐஸ்வர்யாதி மத்துவம் லட்சணம். அதாவது இதுக்கு மேல பெரிய ஐஸ்வர்யம் இல்லை, அப்பேற்பட்ட நிரதிசயமான ஐஸ்வர்யாதிகளுடையவர் பரமேஸ்வரன். அப்புறம் நாராயண உபனிஷதா எதுபாசனா உக்தான் இருக்கு. உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் பண்றார். உப சமீபே ஈஸ்வரஸ்ய பிரதிபாதகத்வேன நிஷீததி இது உபனிஷத். ஈஸ்வரனுக்கு பக்கத்துல போயிருக்கா இந்த புஸ்தகம். இது உபனிஷத்துங்கிறது. உப சமீபே நிஷீதத்தை, பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறது. எப்படி உட்கார்ந்துக்கிறதுனா அதை பிரதிபாதனம் பண்றதுதான் உட்கார்ந்துக்கிறது. அந்த விஷயத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காக ஈஸ்வர ரூப விஷயத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறது உட்கார்ந்துருக்கு நம்ம உபனிஷத்துங்கிறது. அதனால நாராயண உபனிஷத்து ஈஸ்வரனை சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத்தாக இருக்கு. அது வேதாந்த பாகா. வேதாந்தம்னு இதைதான் சொல்லுவோம். இந்த சப்த நிஷ்பத்திய போற போக்கில சொல்லிட்டு போறார் வியாக்கரணம். உப நி பூர்வாத்துன்னு தான் போறோம், நிஷ்பூர்வாத்துன்னு இருக்கு, அது சரியில்லை. உபனிஷத்துன்னு தானே சொல்றோம், உபனிஷத்துன்னு சொல்லல. அதனால உப நி பூர்வாத் சத்சூத்விஷ இது கிரிப்பு. சத்சூத்விஷான்னு ஒரு பெரிய வியாக்கரண சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்தினால கிரிப்பு.
சதிரப்ரதேகே இது ஷத்வம். இதனால ஷத்வம் வந்ததுன்னா அப்போ உபனிஷத்துன்னு ரூபம் வரும். நாராயணேன மகர்ஷினா திருஷ்டா உபனிஷத்து நாராயண உபனிஷத்து. இதுக்கு நாராயண உபனிஷத்துன்னு என்ன பேரு? நாராயணனை பத்தி சொல்றதுனால தானே நாராயண உபனிஷத்துன்னா அப்படி இல்லை. நாராயணன்கிற மகர்ஷியாலே, நாராயணனே இந்த மந்திரத்துக்கு ரிஷியாக இருக்கார். ரிஷியாக இருந்துட்டு அவரால் உபதேசிக்கப்பட்ட உபனிஷத்தாக இருக்கிறதுனால இது நாராயண உபனிஷத்துன்னு சொல்றார். இந்த நாராயண உபனிஷத்து தயா எதுபாசனா எஸ்ய உபாசனா உக்தா. இந்த உபனிஷத்து யாரை உபாசிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கோ சொல்றதோ அவர் தான் அந்த பரமேஸ்வரன். அனேன நாராயணோபனிஷதுதீரித உபாசியத்துவம் லட்சணமுக்தம். இப்ப நாராயணோபனிஷதா எதுபாசனோக்தான்னு சொன்னதுனாலே இந்த நாராயணோபனிஷத் உபாசியத்துவம் அப்படிங்கிற ஒரு லட்சணம் சுவாமிக்கு சொல்லப்பட்டு கிடைச்சது. அப்புறம் யோன பிரச்சோதயதி புத்திம் இருக்கு. யஹா ஈஸ்வரஹ நஹ அஸ்மாக்கம் புத்திம் தர்மாதர்மாதி கோச்சராம் பிரச்சோதயதி பிரேரயதி. நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல செய்யணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் செய்ய முடியும். அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை செய்யணுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும். அது சுவாமி தான் நமக்கு பிரேரணை பண்றார். பிரேரணையத்தை நல்ல வழியில பிரேரணை பண்றாருன்னு சொல்லலாம். அனேன காயத்ரி பிரதிபாத்தியத்துவம் லட்சணம் அபிப்பிரேத்தம். இந்த வாக்கியத்திலேருந்து நம்ம காயத்ரி மந்திரம் சொல்றோமே, அந்த மந்திரத்துக்கும் பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய தத்துவம் இந்த பரமேஸ்வர தத்துவம் தான் அப்படிங்கிறத இங்க சூச்சனை பண்ணிவிட்டார். அப்புறம் அதிக்ரதௌ யஹான்னு இருக்கு. அதிக்ரதௌ ரெண்டு பதம் இது. கிரதோர் அதி, கிரதோஹோ ஈஸ்வரஹான்னு அர்த்தம். அதிக்ரதௌ அதி அப்படின்னு சொன்னா நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கிரதுனா யாகங்கள், யஜ்யங்கள், அதுக்கெல்லாம் யாரு சுவாமியாக இருக்கிறாரோ. இந்த அதிசப்தத்துக்கு அதிரீஸ்வரே இது அதிசப்தஸ்ய கர்ம பிரவச்சனீயத்துவ சம்ஞாயாம், கர்ம பிரவச்சனீயத்துவம் இல்லை, கர்ம பிரவச்சனீய சம்ஞாயாம்னு போதும். யஸ்மாததிகம் எஸ்ய சேஸ்வர வச்சனம் இது கிரதுசப்தாத் சப்தமி. இந்த இடத்துல கிரதோகன்னு ஷஷ்டி வரல, சப்தமி வந்திருக்கு. கிரதௌ அதி அப்படின்னா கிரதுவுக்கு சுவாமி, இது அந்த ஈஸ்வரனாக இருக்கார். இந்த சூத்திரத்துல யஸ்மாததிகம் எஸ்ய சேஸ்வர வச்சனம் தத்ர சப்தமி அப்படிங்கிற இடத்துல அந்த ஈஸ்வர அப்படிங்கிற சப்தம் ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்துவ அப்படிங்கிற பாவப்பிரதான நிர்தேசமா. அத்திர சூத்திரே ஈஸ்வர சப்தம் பாவப்பிரதான. அதாவது எஸ்ய சுவாமினஹ ஈஸ்வரத்துவம் உச்சதே தஸ்மாத் சுவாமினஹ சப்தமி இது ஏகஹ. எஸ்ய ஸ்வஸ்ய ஈஸ்வரத்துவம் உச்சதே தஸ்மாத் சப்தமி இத்யபரஹ. இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் சூத்திரத்துக்கு விவக்ஷிதமாக இருக்கு. இதுல சுவாமின்னு அவனை சொன்னா இன்னும் ரெண்டு, இது ஒரு சம்பந்தி சப்தம். யாருக்கு யாரு சுவாமி? இவனுக்கு அவர் சுவாமின்னு சொன்னா அவருக்கு இவன் ஸ்வம், ஸ்வம்னு சொல்றது. ஸ்வம் சுவாமி, ஸ்வத்வம் சுவாமித்வம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்றது. அதுல எந்த சுவாமிக்கு ஈஸ்வரத்துவம் சொல்லப்படுறதோ அந்த சுவாமி போதகமான பதத்துக்கு சப்தமி அப்படின்னு ஒரு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி யாருக்கு சுவாமியாக சொல்லப்படுறதோ அந்த யாருக்குன்னு சொன்னோமே அந்த ஸ்வவாச்சக சப்தத்துக்கும் சப்தமி வரும். இந்த இடத்துல அதிகிரத்துங்கிற இடத்துல அப்படிதான் வரும். கிரதுவுக்கு அவர் சுவாமியா இருக்கார், அதனால கிரதவுன்னு சப்தமி வந்திருக்கு. யஸ்மாததிகம் எஸ்ய சேஸ்வரவச்சனம் தத்திர சப்தமிங்கிற சூத்திரத்தினாலே. அதனால கிரதுவுக்கு அதீஸ்வரர், அதி அப்படின்னு சொன்னா இதுக்கு கிரது பலத்தை கொடுக்கக்கூடிய அவர் ஈஸ்வரன் சுவாமியாக இருக்கார். அவர் கிரது பலத்துக்கு அவர் தான் அதிகாரி. தத்ர யதா ஸ்வாமிய தர்ம வத்திரேக விவக்ஷா ததா தத சப்தமி. அத்திர ஸ்வார்த்த விருத்தே கிரது சப்தாத் சப்தமி. இந்த இடத்துல கிரதுங்கிற சப்தம் இருக்கு, அங்கே சப்தமி வந்திருக்கு. ஸ்வார்த்த விருத்தேன்னு சொன்னா அந்த கிரதுங்கிற சப்தத்துக்கு கிரதுன்னு தான் அர்த்தம், அதுக்கு மேல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுக்கு சப்தமி வந்திருக்கு. ஸ்வார்த்தங்கிறதுக்கு சுவாமிங்கிறதுக்கு பிரதிசம்பந்த சப்தம் ஸ்வ. இந்த கிரது ஸ்வம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு சம்பந்தி சுவாமி, கிரதுவுக்கு சுவாமியானவர். அனேன கிரதுசேஷித்துவம் லட்சணமுக்தம். அதிகிரதௌ யஹா அப்படின்னா யஜ்ஞ யாகாதிகள் அனுஷ்டானம் பண்றாலே அந்த யாகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்பேற்பட்ட ஹே மகேஸ்வர பரமேஸ்வரா, துவாம் உன்னை,
அனன்ய கதிஹி அனன்ய சரணஹா, எனக்கு போறதுக்கு வேற கதி இல்லை, யாரும் எனக்கு சரணம் ஆக முடியாது, என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, நீ ஒருத்தன் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கே, அதனால உன்னை சரணம் அடைகிறேன். அனன்ய சரணஹா சம்ஸ்ரயாமி பிரபத்தியே. பிரபத்தி அப்படின்னு சொல்லுவாளுடைய சரணாகதிங்கிற விஷயத்தை, அதேதான் இந்த சரணாகதி பண்றேன்னு அர்த்தம். இந்த இடத்துல சம்ஸ்ரயாமிங்கிற இடத்துல ஒரு சின்ன வியாக்கரண விசாரம் பண்றாரு வியாக்கியாதா. இந்த சம்ஸ்ரயாமி இருக்கே, இந்த ஸ்ரீ தாத்து ஆத்மனை பதம் பரத்மி பதம்னு 2 பதம் வரும் தாத்து கிரியாபதத்துல. அதுல சில தாத்துக்களுக்கு வெறும் பரத்மி பதம் மாத்திரம் இருக்கும், சில தாத்துக்களுக்கு ஆத்மனை பதம் மாத்திரம் தான் வரும், சில தாத்துக்களுக்கு பரத்மி பதமும் வரலாம் ஆத்மனை பதமும் வரலாம். அத உபயபதின்னு சொல்றோம். இந்த உபயபதியா இருக்கக்கூடிய தாத்துக்கள் இருக்கு, அந்த தாத்துக்கள்ல என்ன விசேஷம்னு சொன்னா அதுல ஒரு வியவஸ்தை உண்டு. எப்போ பரஸ்மி பத பிரயோகம் பண்ணா எப்போ ஆத்மனை பத பிரயோகம் பண்ணனான்னு ஒரு வியவஸ்தை உண்டு. அதுக்கு சூத்திரம் பண்ணியிருக்கார், ஸ்வரிதநித கர்த்தரபிப்பிராயே கிரியாபலே. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, கரணே அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, கிரிஞ்சு தாத்து, இது நித்து ஞகாரத்தை இசங்கியாக கொண்ட தாத்துன்னு சொன்னா அது 2 பதத்திலையும் வரும். உபயபதி பரஸ்மி பதமும் உண்டு ஆத்மனை பதமும் உண்டு. அப்ப எப்போ பரஸ்மி பதம் எப்போ ஆத்மனை பதம் அப்படின்னு கேட்டா, செய்யக்கூடிய அந்த கிரிங் தாத்துவை எடுத்துன்னு பேசுவோம். இந்த கிரியாவை பண்ணும்போது அதனால வரக்கூடிய பலத்தை தனக்கு வரணும் அப்படின்னு உத்தேசித்தானே ஆனால் அப்ப ஆத்மனை பதம். கர்த்தரபிப்பிராயே கிரியாபலே, செய்யக்கூடிய கிரியைக்கு உண்டான பலம் இந்த கர்த்தாவானவன் தனக்கு வேணும் தனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டானே ஆனால், அதாவது அவனை போய் சேரக்கூடியதாக இருந்தால் அப்போ ஆத்மனை பதமா, அப்படி இல்லைன்னா பரஸ்மி பதம் தானா கிடைக்கிறது. சேஷாத் கர்த்தரி பரஸ்மி பதம். அந்த இவன் பண்றது இவன், ஆனா பலம் இன்னொருத்தருக்கு போய் சேரப்படுது, இன்னொருத்தருக்காக பண்றான்னு சொன்னா அப்போ பரஸ்மி பதம். இப்போ உதாரணத்துக்கு தனக்காக ஒருத்தன் ஒரு ஏதோ ஒரு ஜபாதிகள் ஏதோ பண்றான்னு சொன்னா அப்ப கரிஷ்யே அப்படின்னு ஆத்மனை பதம் சொல்லிக்கணும் அந்த கிரீம் தாத்துவுக்கு. இன்னொருத்தருக்காக அவன் பண்ண போறான்னா அப்ப சங்கல்பம் பண்ணும்போது கரிஷ்யாமி அப்படின்னு பரஸ்மி பத பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுதான் ஸ்வரிதநித கர்த்தரபிப்பிராயே கிரியாபலேங்கிறதுக்கு அர்த்தம். ஆனா இங்க ஒரு வித்தியாசமா பிரயோகம் வந்தது, சம்ஸ்ரயாமி. ஸ்ரீஞ் தாத்து இருக்கே, இதுவும் உபயபதி தான். அப்படின்னா தனக்காக இவர் பகவத் சரணாகதி பண்றாருன்னு சொன்னா சம்ஸ்ரயேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆசிரியே சம்ஸ்ரயே அந்த மாதிரி. இவர் என்ன இது மாதிரி பரஸ்மி பதம் போட்டாரே சம்ஸ்ரயாமி அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது, மற்றவாளுக்காக செய்யற மாதிரி இருக்கேன்னு. அதுக்காக ஒரு சின்ன வியாக்கரண விசாரம் பண்றார். எத்யபி அஸ்ய சம்ஸ்ரயண கிரியாபலஸ்ய கர்த்திருகாமித்வே ஸ்வரிதநித கர்த்திரபிப்பிராயே கிரியாபலே இது ஆத்மநேபதேன பாவ்யம். இது பரியந்தம் பூர்வபக்ஷம். இவர் சரணாகதி பண்றாரோ இல்லையோ, சம்ஸ்ரயணம் பண்றாரோ இல்லையோ, இந்த சம்ஸ்ரயண கிரியையுடைய பலம் அவருக்கே தானே வரணும், தனக்கே தானே வரணும். அப்ப கர்த்திருகாமியாக அந்த பலம் வரதா இருந்தால் அப்போ இந்த சூத்திரப்படி அங்க ஆத்மநேபத பிரயோகம் வந்திருக்கணும். ஆனா சம்ஸ்ரயாமின்னு பரஸ்மி பத பிரயோகம் பண்ணியிருக்கார். இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது கேள்வி. சமாதானம் சொல்றார், ததாபி ஸ்ரீயம் மகேந்திரநாதஸ்ய ஜஹார நது மேதினீம் இத்தியாதி பிரச்சுர கவி பிரயோக தர்சனாத் கிரியாபலஸ்ய கர்த்திருகாமித்வேபி பரஸ்மீபத பிரயோகஸ்ய சாதுத்வம் அவகந்தவியம் என்று சொல்றார். இதெல்லாம் பிரயோகத்தை வச்சுட்டு நாம பார்க்கணும். வியாக்கரணம் எப்படி இருந்தாலும் பிரயோகம்ங்கிறது பிராச்சீன ஆச்சாரியாளுடைய சிஷ்ட பிரயோகங்களை பார்த்துதான் சொல்லணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மகேந்திரநாதஸ்ய ஸ்ரீயம் ஜஹார நது மேதினீம், இது யாரை பத்தி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு சரியா அந்த சந்தர்ப்பம் தெரியல. ஆனா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்திரனுடைய அந்த ஒரு ஸ்ரீஹி, ஒரு அந்த ராஜான்னு சொன்னா அவனுக்கு ஒரு களை இருக்குமே, அந்த களைய பிடுங்கிட்டார், ஹரணம் பண்ணி விட்டார். ஆனா அவருடைய ராஜ்யத்தை பிடுங்கல, அதை அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அவனுக்குன்னு இருந்த அந்த சக்தியை தான் பிடுங்கினார். ஸ்ரீயம் மகேந்திரநாதஸ்ய ஜஹார நது மேதினீம் இத்தியாதி, இந்த இடத்துல ஜஹார அப்படின்னு பரஸ்மீபத பிரயோகம் இருக்கு. அப்போ இருக்கும்போது அந்த ஜஹாரன பரஸ்மீபத பிரயோகம் தான் தனக்காக எடுத்துக்கும் போது கூட பரஸ்மீபத பிரயோகத்தை கவிகள் பிரயோகம் பண்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சம்ஸ்ரயாமின்னு சொன்னாதான் ஸ்லோகம் பூர்ணமாகுங்கிறது ஒண்ணு இருக்கு.
அப்சலேஷன்னா கொஞ்சம் குறையிறது, ஒரு எழுத்து குறையும். அதனால இப்படி போட்டார். அதனாலே கவிகள் இப்படியும் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா. ஆத்மநேபதம் நீங்க சொன்னாபடி அந்த நியமத்தை அப்படியே ஸ்லோகத்தை பரிபாலனம் பண்ணல. அதனாலே பிரச்சுர கவி பிரயோக தரிசனா, பரஸ்மீபதம் பிரயோகம் கூட தனக்காக செஞ்சுக்கும் போது அதாவது கர்த்திருகாமியாக கிரியாபலம் இருக்கிறச்சு கூட பரஸ்மீபத பிரயோகம் காணப்படுகிறது. அதனாலே கிரியாபலஸ்ய கர்த்திருகாமித்வேபி பரஸ்மீபத பிரயோகஸ்ய சாதுத்வம் அவகதி, தப்பு இல்லை, இப்படிதான் பண்ணணும்னு நியமம் இல்லை. பரஸ்மீபத பிரயோகம் பண்ணினா தப்பு கிடையாது. ஆத்மநேபத பிரயோகம் பண்ணினால் அப்போ அது விசேஷமாக தெரியும் கர்த்திருகாமி கிரியாபலம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு நம்ம இன்னைக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. இன்னைக்கு இதோட வச்சுப்போம்.